அப்படின்னு நம்ம சொல்றோம். தரவு அப்படின்னா அது ஒரு செக்மெண்டா நம்ம பார்க்கிறோம். சோ பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய படிப்பு அண்ட் பெரிய ஒரு துறையாக பார்க்கப்படுகிறது. அதுல அடிப்படையா நம்ம 2ஆ பிரிக்கப்படுறது நுண்ணின பொருளியல், பேரியல் பொருளியல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பேரியல் பொருளியலின் திட்டங்கள் என்னென்ன? அரசு திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சோ பேரிய பொருளியல் அப்படின்னா ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படின்னா அதை என்னென்ன காரணிகள் பாதிக்கும்? ஃபர்ஸ்ட் இயற்கை காரணிகள், புவிசார் அரசியல் போன்ற காரணிகள், இது மாதிரி பல்வேறு காரணிகள், தொழில்நுட்ப காரணிகள், இது மாதிரி பல்வேறு காரணிகள் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை பாதிக்கும். அப்ப பேரிய பொருளியல் அப்படிங்கிறது சிறு வகையான அந்த காரணிகளை பத்தி படிக்காம ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய அளவிலான பொருளாதார காரணிகளை பற்றி படிப்பது பேரிய பொருளியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல ஒரு குறிப்பிட்ட துறையாக இருக்கலாம், இல்ல தொழில் துறையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதுல இருக்கிற ஒரு மாற்றங்கள் அந்த நாட்டு மக்களை முழுதாக பாதிக்கிறது. அப்ப மக்கள் தொகையும் பாதிக்கிறது. அதனால எந்த ஒரு விஷயம் அந்த நாட்டுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மக்களையும் பாதித்து மக்கள் சார்ந்த அனைத்து செயல்களையும் பாதிக்கின்றதோ அதை பேரிய பொருளியலில் நாம் படித்து அறியலாம். உதாரணமாக இப்ப அரசாங்கம் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை ரொம்ப அதிகரிச்சுட்டாங்க. அப்படி அதிகரிச்சுட்டா தங்கம் இறக்குமதியை நம்பி இருக்கும் அனைத்து தொழில்களும் பாதிக்கப்படும் கண்டிப்பாக. ஆனா இது ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இதுல பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா தங்கத்தோட இறக்குமதியை நம்பி இருக்கும் தொழில்கள் மட்டும்தான் பாதிக்கப்படும். அதை சார்ந்த பிற தொழில்கள் பாதிக்கப்படலாம். ஆனா ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இதுல பாதிக்கப்படாது. அப்ப ஒரு செக்மெண்ட் அங்க நம்ம பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப தங்கம் விலை அதிகரிக்கும் போது பணவீக்க விகிதத்தின் அதிகரிப்பு அனைத்து தொழில்கள் மற்றும் துறைகளை பாதிக்கிறது. எனவே இத ஒரு பெரிய பொருளாதார காரணியாக நம்ம பார்க்கிறோம். இதுல மெயினா நம்ம படிக்க போறது ஒரு தனி நபர் பற்றியோ இல்ல ஒரு தனி நபரின் நுகர்வு நடவடிக்கை பற்றியோ நம்ம படிக்க போறது கிடையாது. அப்படி அதை பத்தி மட்டும்தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை நுண்ணின பொருளியல்னு நம்ம சொல்லிடுவோம். பேரிய பொருளியல் அப்படிங்கிறது அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது மக்களின் கூட்டமைப்பு. ஒரு தனி நபர் பற்றி ஒரு மக்கள் பற்றி படிக்கிறது கிடையாது. அந்த நாட்டுடைய அனைத்து மக்களையும் பற்றி படிக்கிறது மட்டும்தான் நம்ம பேரிய பொருளியல் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். சோ இதுல திட்டங்கள் அப்படின்னு பார்த்தா பேரியல் பொருளாதார கொள்கைகள் அப்படின்னா அரசாங்கத்துல இருந்து நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதுல அந்த சிறு சிறு திட்டங்கள் அனைத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு 4 அமைப்பாக நம்ம பிரிக்கலாம். சோ பேரியல் பொருளாதார கொள்கைகள்ல 4 அமைப்புகள் என்னென்னன்னா பணவியல் கொள்கை, நிதி கொள்கை, வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கை, தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள். அதாவது பணவியல் கொள்கை அப்படிங்கிறது மானிட்டரி பாலிசி, நிதி கொள்கை அப்படிங்கிறது பிஸ்கல் பாலிசி, வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கை அப்படிங்கிறது ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி, தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அப்படிங்கிறது லேபர் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இத பத்தி தான் பேரியல் பொருளாதார கொள்கைகள்ல படிக்க போறோம். இந்த 4 வகைகளுக்கு கீழே சிறு சிறு அமைப்புகளா நிறைய விஷயங்கள் நம்ம இதுல பார்க்க முடியும். முதல்ல பணவியல் கொள்கைனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பணவியல் கொள்கை அப்படின்னாலே நம்மளுக்கு அதுலயே இந்த விளக்கம் தெரியுது. பணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பொருளாதாரத்துல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் பணவியல் கொள்கை அப்படிங்கிறது. பணத்தின் ஆதாரங்கள், ஒரு அரசாங்கத்துக்கு பணம் எங்க இருந்து கிடைக்குது, அந்த அந்த பண அளிப்பு அப்படிங்கிறது எந்த மூலங்களில் அவங்களுக்கு கிடைக்குது, அப்படி கிடைக்கிற பணங்களை அவங்க எப்படி சேர்த்து வைக்கிறாங்க, அப்படி கிடைக்கிற பணங்களை அவங்க எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அப்ப இந்த ஆதாரங்கள் அப்படிங்கிறது அரசாங்கத்திற்கு பணத்தின் ஆதாரங்கள், மக்களுக்கு பணத்தின் ஆதாரங்கள், எந்த வழியாக பணம் கிடைக்கிறது, எந்த மாதிரி அவங்க அதுக்கப்புறம் அதை சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு பத்தி படிக்கிறது தான் பணவியல் கொள்கை. சோ பணம் வழங்குவதற்கான ஆதாரங்கள், அதாவது சோர்சஸ்ன்னு நம்ம இதுல சொல்லுவோம். சோர்சஸ் ஆஃப் மணி சப்ளை. ஒரு நாட்டுல 2 விஷயமே ஈக்குவலா இருக்கணும். மணி டிமாண்டும் மணி சப்ளையும் ஈக்குவலா இருக்கணும். அதாவது பணத்தின் தேவையும் பணத்தின் அளிப்பும் இரண்டுமே சரிசமமாக இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் நம்ம அளிப்பு மட்டும் பார்ப்போம். அதாவது ஆதாரங்கள். அந்த மணி சப்ளைக்கான ஆதாரங்கள் என்னென்ன? இத வந்து 3 காரணிகளா பிரிச்சிருக்காங்க. காரணிகள்னு சொல்ல முடியாது. உள்ளடக்கங்களா பிரிச்சிருக்காங்க. முதல் உள்ளடக்கம் அப்படிங்கிறது M1, 2வது M2, 3வது M3, 4வது M4. அந்த M அப்படிங்கிறது மணி அப்படிங்கிறத பணம் அப்படிங்கிறதை குறிக்கும். அப்ப M1, M2, M3, M4 அப்படிங்கிறது இந்த பணத்தின் ஆதாரங்களுக்கான பல்வேறு படிநிலைகளா நம்ம பார்க்கிறோம். பல்வேறு படிநிலைகள்னு சொல்லும்போது, முதல் படிநிலையாக, முதல் முக்கிய படிநிலையாக M1 அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பொதுவா நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஹைரார்கி, ஒரு ஆர்டர், ஒரு சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. அதாவது தொடர் வரிசை. முதல்ல என்ன, 2வது என்ன, 3வது என்ன, 4வது என்ன. அப்ப இந்த முதல்ல இருக்கிறது மிக முக்கியமான ஒன்று. 2வதாக உள்ளது அதை விட சற்று குறைவான முக்கியத்துவம் பெற்றது. 3வதாக உள்ளது அதன் அடுத்து வருவதாக. 4வதாக உள்ளது அதை விட இன்னும் சிறு முக்கியத்துவம் சிறிது குறைந்ததாக இங்க காணப்படுகிறது. அப்ப M1 அப்படிங்கிறது என்னன்னா, இங்க பணத்தின் ஆதாரங்கள் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்றாங்கன்னா, பணத்தின் நீர்மை தன்மையை பொறுத்தது. நீர்மை தன்மை அப்படிங்கிறது நம்ம கையில எவ்வளோ பணம் இருக்கு, நம்ம கையில இருக்கிற சொத்து மதிப்புகளை உடனடியாக பணமாக மாற்றுவது எவ்வளவு சுலபமானது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பணத்தினுடைய ஆதாரங்கள் அங்க நிரூபிக்கப்படுகிறது. அப்ப லிக்விடிட்டி, அதாவது நீர்மைத்தன்மை அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப அதிகமா இருக்கிறது M1ல. அந்த மாதிரி மட்டும்தான் பணத்தின் தேவைகளை, பணத்தின் ஆதாரங்களை மக்களும் அரசாங்கமும் பெற விரும்புகிறது. M2 அப்படிங்கிறது நீர்மைத்தன்மை சிறிது குறைவாக காணப்படும் ஒரு உள்ளடக்கமாக இங்க சொல்லப்படுகிறது. M3 அப்படிங்கிறது நீர்மைத்தன்மை 3வதாக குறைவாக காணப்படுகிறது. M4 அப்படிங்கிறது மிக சிறிய அளவிலான நீர்மைத்தன்மை உள்ளதாக இங்க காணப்படுகிறது. முதல்ல நம்ம M1 அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். M1 ஈக்குவல் டு, இது எல்லாமே ஒரு ஃபார்முலா வச்சுதான் இது எல்லாமே நம்மளால சொல்ல முடியும். M1 அப்படிங்கிறது C பிளஸ் DD பிளஸ் OD. இங்க C அப்படிங்கிறது கரன்சி, DD அப்படிங்கிறது டிமாண்ட் டெபாசிட், OD அப்படிங்கிறது அதர் டெபாசிட். இது அனைத்தையும் கூட்டி அதனால் கிடைக்கப்பெறும் அந்த தொகையை M1 அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால C அப்படிங்கிறது கரன்சி, அதாவது மக்களிடையே பணமாகவும், பண நோட்டுகளாக, ரூபாய் நோட்டுகளாகவும், சில்லறை காசுகளாகவும் எவ்வளவு அவங்க வச்சிருக்காங்களோ அது எல்லாத்துடைய மொத்த தொகையை தான் C அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். டிமாண்ட் டெபாசிட் அப்படிங்கிறது பேங்க்ல, வங்கிகள்ல பணம் எவ்வளவு தொகை நம்ம வைப்பு வச்சிருக்கோம், டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது 2வது. அதர் டெபாசிட் அப்படிங்கிறது வங்கி அல்லாத பிற நிறுவனங்களில் உள்ள சேமிப்பு தொகைகள். இந்த 3ஐயும் கூட்டி இதோடைய மொத்த தொகையை M1 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இதுக்கு நீர்மைத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம கையில இருக்கிற ரூபாய் நோட்டுகளுக்கும் நாணயங்களுக்கும் உடனடி செலவினங்களில் சேர்க்கப்படுகிறது. ஏன்னா கையில பணம் இருந்ததுன்னா நீர்மைத்தன்மை அதிகம். நம்ம யார்கிட்டையும் நம்மளுடைய தேவைக்காக, பணத்திற்காக போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கையில இருக்க பணம் உடனடியாக செலவுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த டிடிங்கிற டிமாண்ட் டெபாசிட்டும் அதே வகைதான். நம்மளால உடனடியாக பணமாக மாற்ற முடியும். அதர் டெபாசிட் அப்படிங்கிறதும் அதன் மூலமாக அந்த பணத்தை உடனடியாக நம்மளால் பெற முடியும். அதனால இந்த C பிளஸ் DD பிளஸ் OD அப்படிங்கிறது M1 அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதற்கு நீர்மைத்தன்மை மிக மிக அதிகம். அதனாலதான் M1 அப்படிங்கிறதுல வச்சிருக்காங்க. 2வது M2. இதுல M1ல என்னெல்லாம் சொல்லி இருக்கமோ அதை சேர்த்து அதோட போஸ்ட் ஆபீஸ்ல, தபால் நிலையங்கள்ல நம்மளுடைய சேமிப்பு தொகைகள் எவ்வளவு இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த M1ஓட சேர்க்கிறத தான் M2 நம்ம சொல்றோம். M1ல தபால் நிலையங்கள்ல போட்டு வச்சிருக்கிற சேமிப்பு தொகை நம்ம சேர்க்கல. அப்ப M2ல M1ஓட சேர்த்து அந்த தபால் நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த சேமிப்பு வைப்பு தொகைகளையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்ப பெரிய வித்தியாசம் இல்ல. M1 அப்படிங்கிறது கரன்சி பிளஸ் டிமாண்ட் டெபாசிட் பிளஸ் அதர் டெபாசிட். M2 அப்படிங்கிறது M1ஓட சேர்ந்து சேவிங்ஸ் டெபாசிட் இன் போஸ்ட் ஆபீஸ். தபால் நிலையங்களில் இருக்கக்கூடிய வைப்பு தொகையை நம்ம இங்க சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக வரக்கூடியது M3 அண்ட் M4. இங்க M3 M4 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு
கருத்தாக இங்க பார்க்கப்படுகிறது. என்னன்னா M3 அப்படிங்கிறது M1 அப்படியே சேர்த்துக்கிறோம். இது போக நெட் டைம் பிக்ஸட் டெபாசிட் நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் கூட இருக்கிற நிரந்தர வைப்புகள்னு நம்ம என்னென்ன வச்சிருக்கோமோ அதையும் சேர்க்கிறாங்க M3ல. அப்ப M1ல இருக்கிறது கரன்சி, டிமாண்ட் டெபாசிட் அண்ட் அதர் டெபாசிட். அதோட சேர்ந்து கமர்ஷியல் வங்கிகளில் இருக்கக்கூடிய மற்ற பிற வங்கிகளில் இருக்கக்கூடிய நிரந்தர வைப்பு தொகையையும் சேர்ப்பதுதான் M3 அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க நிரந்தர வைப்பு தொகையை உடனடியாக நம்ம பணமாக மாற்றுவது சிறிது சிரமம், சிறிது காலம் எடுக்கும். அதனால இதுக்கு நீர்மை தன்மை குறைவாக M3ல நம்ம இதை சேர்த்திருக்கோம். அடுத்தது M4 அப்படிங்கிறது என்னன்னா M3யோட சேர்த்து, அதாவது M3ங்கிறது M1 பிளஸ் பிக்ஸட் டெபாசிட். அப்ப M3 நம்ம சேர்க்கிறோம். அதாவது கரன்சி, டிமாண்ட் டெபாசிட், அதர் டெபாசிட் இதை சேர்த்து, அதோட சேர்த்து பிக்ஸட் டெபாசிட்டும் சேர்த்து, அதோட நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் எவ்வளவு வச்சிருக்கோமோ அதையும் நம்மளால இங்க சேர்த்துக்க முடியும். இதை இன்னொரு வகையா சொல்லணும்னா M1, M2, M3. ஏன்னா M2ல நம்ம சொல்றது M1ஐயும் சேவிங்ஸ் நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல தபால் நிலையங்கள்ல வச்சிருக்கக்கூடிய சேமிப்பு தொகையும் சேர்த்துதான் நம்ம சொல்றோம். அப்ப M4 அப்படிங்கிறது M1, M2, M3 அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். இதுல தேசிய சேமிப்பு பத்திரங்கள் மட்டும் சேராது. அது தவிர அந்த தபால் நிலையங்கள்ல நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதை மட்டும் சேர்த்துக்க முடியும். ஆனா M2ல அது இல்ல. எல்லா பத்திரங்களும், அனைத்து பத்திரங்களும் அங்க சேர்க்கப்படும். அப்ப M1 அப்படிங்கிறது C பிளஸ் DD பிளஸ் OD. M2 அப்படிங்கிறது M1 பிளஸ் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் இன் போஸ்ட் ஆபீஸ். M3, M4 அப்படிங்கிறது M3னா M1 பிளஸ் நிரந்தர வைப்பு தொகை, M4 அப்படிங்கிறது M3 பிளஸ் சேவிங்ஸ் நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல எவ்வளவு வச்சிருக்கோன்றதுதான். சோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் பணவியல் கொள்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பணவியல் கொள்கையில அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ரிசர்வ் பணம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ரிசர்வ் பணம் அப்படின்னா இதுல இரு வகையா நம்ம சொல்ல முடியும். CRR, SLR. CRR அப்படிங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. SLR அப்படிங்கிறது ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இதனுடைய முழுமையான விளக்கம் என்னன்னா ரிசர்வ் பணம் அப்படிங்கிறதே ஒரு குறிப்பிட்ட தொகைய ரிசர்வாக வைக்கிறது, பாதுகாப்பாக வைக்கிறது, எதிர்கால தேவைக்காக எடுத்து வைக்கிறது. சோ இததான் ரிசர்வ் பணம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இந்த ரிசர்வ் பணம் எங்க எடுத்து வைக்கணும்? உதாரணமாக ஒரு வங்கி, ஒரு தனிநபர் ஒரு வங்கி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. வங்கி ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு 100 கோடி மூலதனம் தேவைப்படுகிறது. அப்படி 100 கோடி மூலதனத்தோடு சேர்ந்து ஒரு வங்கிய அவர் நிறுவனம் அப்படின்னு நினைக்கும் போது அவரு ஈஸியா 100 கோடியை வச்சு அந்த வங்கியை நிறுவ முடியாது. அதற்கு ஏன்னா அனைத்து வங்கிகளும் ரிசர்வ் வங்கிக்கு கீழே தான் செயல்படுது. அப்ப ஒரு வங்கி ஆரம்பிக்கணும், அந்த வங்கிக்கு 100 கோடி முதலீடு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 100 கோடியில இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ நம்ம ரிசர்வ் வங்கியில கொடுத்து வைக்கணும். அந்த குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் பணமாக மட்டுமே இருக்க முடியும். அந்த குறிப்பிட்ட சதவீதம் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப ரிசர்வ் வங்கியில இருந்து அறிவிச்சிருக்கிறது 4.5%. அதாவது 100 கோடி ஒரு தனிநபர் வந்து வங்கி ஆரம்பிக்கணும் 100 கோடி அவர் வச்சிருக்காருன்னா அதுல இருக்கிற 4.5% பணத்தை, அதாவது 4.5% அந்த பணத்தை வந்து அவரு ரிசர்வ் வங்கியில பண இருப்பாக கொடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்க ஆரம்பிக்க முடியும். இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதாவது CRR அப்படிங்கிறது என்னன்னா பணமாக மட்டுமே வைப்பில் வைக்க முடியும் ரிசர்வ் வங்கி கிட்ட. இன்னொன்னு SLR, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அதாவது இதே மாதிரியே தான் ஏதோ ஒரு பண இருப்பு நம்ம ரிசர்வ் வங்கியில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை வங்கியா ஆரம்பிக்க முடியும். அப்படி பண்ணும்போது அந்த SLR அப்படிங்கிறது பணமாக மட்டுமல்லாமல் பணமாகவும், தங்கமாகவும், பத்திரங்களாகவும் ரிசர்வ் வங்கியில கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வங்கிய செயல்முறைக்கு கொண்டு வரலாம். அப்ப இந்த CRR அப்படிங்கிறது 4.5%. 100 ரூபாய் கொடுத்து ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா 4 ரூபாய் 50 காசு அவரு ரிசர்வ் பேங்க்ல பணமா எடுத்து வைக்கணும். இது CRR. SLR அப்படிங்கிறது பணமாகவோ, தங்கமாகவோ, இல்ல பத்திரங்களாகவோ 18% ரிசர்வ் வங்கியில இருப்பு வைக்கணும். அப்ப CRR அப்படிங்கிறது 4.
5%. எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது 18%. அப்ப ரூ. 100ல ரூ. 4.50 ரிசர்வ் வங்கியில எடுத்து வைக்கிறது சிஆர்ஆர். ரூ. 18 எடுத்து வைக்கிறது எஸ்எல்ஆர். அந்த ரூ. 18 அப்படிங்கிறது ரூபாயாகவும் இருக்கலாம், தங்கமாகவும் இருக்கலாம், பத்திரங்களாகவும் இருக்கலாம். அது அவரவர் வங்கியை சார்ந்தது. இரண்டாவதாக வெளிநாட்டு மூலதன ஓட்டங்கள், அதாவது ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் அப்படின்னா இது நம்மளுக்கு எந்த வகையில சாதகமா இருக்கும்? இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ், அதாவது உள்ளாக உள்ளீடாகவும் இருக்கலாம் மூலதனம், வெளியீடாகவும் இருக்கலாம். நம்ம நாட்டுல இருந்து வெளியில போறதாகவும் இருக்கலாம், வெளிநாடுகளில் இருந்து நம் நாட்டிற்கு மூலதனமாக பயன்படுத்துவதாகவும் இருக்கலாம். ரெண்டுமே நம்ம நாட்டுக்கு மிக மிக ஒரு சாதகமான சூழ்நிலையை தான் ஏற்படுத்தும். அதுல அதிகமான சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம நாட்டுல அடுத்த வெளிநாட்டு முதலாளிகள் மூலதனம் செய்வது மட்டுமே. ஏன்னா எப்பவுமே இந்த வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவில் மூலதனம் பெறப்படுது அப்படின்னா ஒரு நிறுவனம் நிறுவுகிறார்கள், இல்ல தொழிற்சாலை நிறுவுகிறார்கள் அப்படின்னா நம்ம நாட்டு மக்களுக்கு, நம்ம நாட்டு உழைப்பாளர்களுக்கு வேலை அதிகமாக கிடைக்கும். வேலை அதிகமாக கிடைக்க பெறும்போது அவங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும் போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய வாழும் நிலை, அவங்களுடைய நிலை இன்னும் அதிகமாக மேலே உயரும். அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே அதிகரிக்குது அப்படின்னா ஒரே விஷயம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக தரப்படுகிறது. அப்ப வெளிநாட்டு மூலதனங்கள் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு அதிகமா வரணும். வந்ததுன்னா இங்க வேலை வாய்ப்பு அதிகமாகுது, வருமானம் அதிகரிக்கிறது. வருமானத்தை சார்ந்து நம்மளுடைய வாழும் நிலை, நம்மளோட நிலை மாற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இது நம் நாட்டு முதலாளிகள் வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம நாட்டுல தொழிற்சாலைகள் நிறுவப்படவில்லை, இவங்க வெளிநாடுகள்ல போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்க பெறுகிறது, அவர்களுடைய வருமானம் அதிகரிக்கப்படுகிறது, அவர்களுடைய நிலை, வாழும் நிலை மிக மிக அதிகரிக்கப்படுகிறது. அப்ப நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போறதை விட வெளிநாட்டில் இருந்து, அயல் நாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வரப்படும் மூலதனங்கள் அப்படிங்கிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது பணவியல் கொள்கை கருவிகள். அதாவது இந்த பணவியல் கொள்கை அப்படிங்கிறத சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நம்மளால இது எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத அறிய முடியும். ஃபர்ஸ்ட் இருப்பு விகிதங்கள். இருப்பு விகிதங்கள் அப்படிங்கிறது ரிசர்வ் பணம் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்துட்டோம். 2 இருப்பு விகிதங்கள், ஒன்னு சிஆர்ஆர், இன்னொன்னு எஸ்எல்ஆர். சோ அந்த சிஆர்ஆர் அப்படிங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அப்ப இந்த 2 விகிதங்களும் மிகச்சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த நாட்டின் பணவியல் கொள்கையில் எந்த மாறுபாடும் இருக்காது. இதற்கு மாறாக சிஆர்ஆர் அல்லது எஸ்எல்ஆர் இது இரண்டிலும் சில மாறுதல்கள் இருப்பின் பணவியல் கொள்கையும் ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும். அப்ப இருப்பு விகிதங்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இந்த இருப்பு விகிதங்கள் அப்படிங்கிறத அனைத்து வங்கிகளும் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும், பின்பற்ற வேண்டும், கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றும் போது மட்டும்தான் அந்த வங்கிக்கு ஏற்படும் மிகப்பெரிய பண இழப்புகள் ஏதாவது எதிர்காலத்துல இருந்ததுன்னா உடனடியாக ரிசர்வ் வங்கி முன்வந்து தங்களிடம் இருக்கும் இருப்புகளை, அந்த வங்கியின் இருப்புகளை உபயோகித்து இந்த வங்கியின் கடன் பிரச்சனைகளை, நிதி நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். அப்ப இருப்பு விகிதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வங்கி விகிதம், அதாவது பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க் ரேட் அப்படிங்கிறது என்னன்னா, வங்கி பிற வங்கிகளுக்கு, ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு கொடுக்கப்படும் கடன்களுக்கான வட்டி விகிதம், இததான் வங்கி விகிதம்னு சொல்றோம். அப்ப கமர்ஷியல் பேங்க் எல்லாமே மத்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து கடன் பெறும்போது தரப்படும் வட்டியை வங்கி விகிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த வங்கி விகிதம் ரொம்ப அதிகரிச்சதுன்னா பின்னாடி இதுல இருந்து வாங்குற கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாருமே இன்னும் அதிகமாக வட்டியை ஏற்றுவார்கள். இது உதாரணமாக இப்ப 10% வங்கி விகிதம் இருக்கு அப்படின்னா
10%க்கு ரிசர்வ் வங்கியிடம் இருந்து இந்த பிற வங்கிகள் கடன் பெற்று அதை 11% மக்களுக்கு கடன் அளிப்பார்கள். இல்லைன்னா 11.5%, 12.5% அப்படின்னு தங்கள் வங்கி நிலைக்கு ஏற்ப வட்டி விகிதம் அதிகரிக்கப்படும். அப்ப வங்கி விகிதம் குறைந்தால் நம்மெல்லாம் கமர்ஷியல் பேங்க்ல வாங்குற வட்டி விகிதம் கண்டிப்பாக குறையும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெப்போ மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ விகிதங்கள். அதாவது பேங்க் ரேட்டும் ரெப்போ ரேட்டும் ஓரளவுக்கு சரிசமமாக பார்க்கப்படுகிறது. ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது கமர்ஷியல் வங்கிகள், இந்த தனி வங்கிகள் அனைத்தும் ரிசர்வ் வங்கியிடமிருந்து பெறப்படும் தொகைக்கு மாற்றாக கொடுக்கப்படும் வட்டியே ரெப்போ விகிதம், ரெப்போ வட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது என்னன்னா, மத்திய ரிசர்வ் வங்கி கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து பணமாக எடுக்கும்போது, டெபாசிட்டாக எடுக்கும்போது என்ன வட்டி கொடுக்குறாங்களோ அததான் ரிவர்ஸ் ரெப்போ விகிதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ரெப்போ ரேட் அப்படிங்கிறது 8% இருந்தா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது 8.5% இருக்கும். ஏன்னா எப்பவுமே மத்திய ரிசர்வ் வங்கி கடன் கொடுக்கும்போது கடன் தொகையை வந்து கடனுக்கு மற்ற வங்கிகளுக்கு பணம் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வட்டி வசூல் பண்ணும்போது அதிகமாக வசூல் செய்யும். இதே தான் முன் வந்து கடன் வாங்கும் போது அவர்களிடமிருந்து சேமிப்பு தொகையை பெறும்போது வட்டி மிக குறைவாக கொடுப்பர். அப்ப இததான் ரெப்போ மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ விகிதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பணவியல் கொள்கையின் நோக்கங்களாக நம்ம சில விஷயங்களை பாக்குறோம். இந்த பணவியல் கொள்கை அப்படிங்கிறது எதற்காக நம் நாட்டில் பின்பற்றப்படுகிறது? அதற்கான சில நோக்கங்கள் இங்க பேசப்படுது. முதலாவதாக நிலைத்தன்மை. விலை நிலைத்தன்மை அப்படின்னு நம்ம சொன்னா ஒரு பொருளாதார நெருக்கடி இல்ல ஏற்ற இறக்கங்கள் நிறைய அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பொருளாதார நிதி நெருக்கடி ஒரு நாட்டுல இருக்குன்னா அந்த ஒரு நாட்டுல இருந்து அனைத்து நாடுகளுக்கும் பரவ செய்யும். இததான் விலை நிலைத்தன்மை அப்படின்னு சொல்றோம். நம்ம உதாரணமாக 2008 வந்து அமெரிக்க பொருளாதாரம் வந்து பயங்கரமான ஒரு நிதி நெருக்கடியை சந்திச்சு. ஆனா அமெரிக்க பொருளாதாரத்தை மட்டுமே அது பாதிக்கல. இந்த பொருளாதாரத்தோட சேர்ந்து அனைத்து பொருளாதாரங்களையும் அனைத்து நாடுகளையும் அந்த நிதி நெருக்கடி பயங்கரமாக பாதித்தது. ஏன்னா இந்த விலை நிலைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனோடு சேர்ந்த பல இடங்களுக்கு அந்த பாதிப்பை கொண்டு சேர்க்கும். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறது மாற்று விகித நிலைத்தன்மை. அதாவது திடீரென ஏற்படும் ஏதாவது ஒரு விஷயங்கள் கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஏதோ ஒரு மாற்று விகிதம் அங்க ஏற்படுது. மாற்று விகிதம் அப்படிங்கறது நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றோம். அதுல ஏதாவது ஒரு அதிர்ச்சி நம்மளுக்கு ஏற்படுது. திடீர்னு இப்ப கோவிட் வந்தது. கோவிடுக்கு அப்புறம் வந்து கோவிட் டைம்லயே வந்து நம்மளால யாருமே இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போக முடியல. வெளிநாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வர முடியல. அப்படி எல்லாம் இருக்கும்போது மக்களுக்கே இந்த நிலைமைனா பொருட்களுக்கு இன்னும் பிரச்சனை. அப்ப அந்த மாதிரி வரும்போது திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சிகள்னால அந்த மாற்று விகிதம் வந்து ஒரு மாறுதல்களை சந்திக்கிறது. அததான் 2வது நோக்கங்களாக நம்ம இங்க சொல்றோம். 3வது நோக்கங்கள் பொருளாதார வளர்ச்சி. இந்த பணவியல் கொள்கை அப்படிங்கிறது ஒரு நாட்டுல நிலையாக நேர்மையாக செயல்பட்டு வருகிறது என்றால் கண்டிப்பாக அந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாவே இருக்கும். அப்ப பொருளாதார வளர்ச்சியா நம்ம பார்க்கப்படுறது வேலை வாய்ப்பு, ஏற்றுமதி ஊக்குவிப்பு, வேலை வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் சமபங்கு. அதாவது 4வது நோக்கமாக நம்ம சொல்றோம். அந்த 4வது நோக்கத்தில் இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு அப்படிங்கிறது நம்ம நாட்டுல இருந்து அடுத்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய யாரெல்லாம் முதலாளிகள் இருக்காங்களோ அவங்கள ஊக்குவிக்கும் வகையாக அவங்களுக்கு சில தள்ளுபடிகள் கொடுக்கலாம். சில வரி கன்செஷன்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அவங்களால இன்னும் கொஞ்சம் கூட வரி குறைப்பு செய்யலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்களால இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்றுமதி செய்யறதுக்கு வாய்ப்பாக இருக்கு. அப்ப நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அயல் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றால் அந்த நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஏன்னா நம்ம நாட்டுலதான் அந்த பொருளையே உற்பத்தி பண்றோம். அப்ப இங்க இருந்து உற்பத்தி செஞ்சு அயல் நாட்டுக்கு நம்ம அனுப்பும் போது வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு படி அதிகமாக மாறும்.
அப்ப இந்த 4மே இருந்ததுன்னா, பணவியல் கொள்கையோட நோக்கங்கள் மிக சிறப்பாக கொண்டு செல்லப்படும் அப்படிங்கிறது நம்ம நம்புறோம். அப்ப விலை நிலைத்தன்மை, மாற்று விகித நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் சமபங்கு. அடுத்தது இந்தியாவில் பணவியல் கொள்கையில் மாற்றங்கள். நம்ம இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் பணவியல் கொள்கை அப்படிங்கிறது உலகம் சார்ந்த விஷயம். ஒரு தனி நாடுகளுக்கும் அவர்களுடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்றவாறு அந்த பணவியல் கொள்கை அப்படிங்கிறது பல மாறுதல்களுக்கு இருக்கும். இதுல வந்து இந்தியாவில் நம்ம பணவியல் கொள்கையில என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த 1990ல ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு ஆரம்பிக்கப்பட்டது. 2000ல இருந்து 2005 அந்த வருடங்களில் ரொம்ப நடுவுல இன்னும் 2002, 2003 அந்த மாதிரி ஒரு ஆண்டுகள்ல வந்து பார்த்தா, பயங்கரமான ஒரு ஏற்ற இறக்கங்கள் பணவியல் கொள்கையில இருந்தது. அத சரி செய்யறதுக்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அந்த எடுக்கப்பட்ட முயற்சிகளில் முதல் 3 முயற்சி அப்படின்னு நம்ம பார்த்தா LAF, MSS, MSF அப்படிங்கிறது. LAF அப்படிங்கிறது பணப்புழக்கம் சரி செய்தல் வசதி. அதாவது இந்த பணப்புழக்கம் சரி செய்தல் வசதி, அதாவது லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத முதல் முறையாக ரிசர்வ் வங்கி 2000ல் தொடக்கி வைத்தனர். இத திருப்பி ரிவைஸ் பண்ணது, திருத்தி அமைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தா 2004ல. இது என்னன்னா ஒரு குறைந்த கால கடன் வழங்கும் திட்டமாக இத பார்க்கப்பட்டது. லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். நீர்மைத்தன்மை மேலாண்மை திட்டம் அப்படின்னு இத நம்ம சொல்ல முடியும். இதுல ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ரெப்போ ரேட் படி தான் குடுத்துட்டு இருக்காங்க மத்த கவர்மெண்ட்டுக்கு. மத்த வங்கிகளுக்கு இதே ரெப்போ ரேட் வழங்கும் திட்டத்தின்படி அவங்க கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் விற்கவும் செய்வாங்க, வாங்கவும் செய்வாங்க. சோ இததான் LAF அப்படின்னு சொல்றோம். இதன் மூலமாக பணப்புழக்கத்தை ஓரளவுக்கு சரி செய்ய முடியும். இரண்டாவதாக சந்தை உறுதிப்படுத்துதல் திட்டம், அதாவது மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீமையும் ரிசர்வ் வங்கி 2004ல் தொடங்கியது. தொடங்கினது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து பண அங்காடி அப்படிங்கிறது படிச்சிருப்போம். மணி மார்க்கெட் அப்படிங்கிறது. அந்த மணி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகபட்ச நீர்மை தன்மை அப்படிங்கிறத ஸ்டெபிலைஸ் பண்றது, சரியமைக்கப்படுறதுக்காக அந்த கட்டமைப்பு வசதிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து MSS அப்படின்ற திட்டத்தின் மூலமாக அந்த பணவியல் கொள்கையில ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். நெக்ஸ்ட் உள்ளது MSF, அதாவது விளிம்பு நிலை வசதி. விளிம்பு நிலை வசதி அப்படிங்கிறதும் மத்திய ரிசர்வ் வங்கி 2011ல இத கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பேங்க்ஸ் வந்து எப்பனாலும், அதாவது தனிநபர் அந்த வங்கிகள் எல்லாமே கமர்ஷியல் வங்கிகள் எப்ப வேணாலும் அவங்க கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இமீடியட்டா அவங்களால பணமா மாத்த முடியும். நம்ம ஓவர் நைட் மிராக்கிள்னு சொல்றோம்ல, அதே இதுதான். இங்க வங்கிகள் அனைத்தும் ஒரு ராத்திரிக்குள்ளாக ஒரு இரவுக்குள்ளாக வச்சிருக்க அவங்க கைவசம் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பத்திரங்கள், கடன் பத்திரங்கள், இது எல்லாமே வைப்பு பத்திரங்கள், இது அனைத்தையும் பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். இததான் விளிம்பு நிலை வசதி அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அப்ப இந்த 3 திட்டங்கள், அதாவது பணப்புழக்கம் சரி செய்தல் வசதி LAFன்னு சொல்றோம், சந்தை உறுதிப்படுத்துதல் திட்டம் MSS, விளிம்பு நிலை வசதி அப்படிங்கிறது MSF. இந்த 3 திட்டங்கள் மட்டுமே பணவியல் கொள்கையில ஒரு பெரிய மாற்றங்களாக இந்தியாவில் பார்க்கப்படுகிறது. சோ நம்ம பணவியல் கொள்கை பத்தி ரொம்ப அதிகமாவே பார்த்துட்டோம். இரண்டாவதாக நிதி கொள்கை. நிதி கொள்கை அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? அதாவது நிதி கொள்கை அப்படிங்கிறது நம்ம பிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்றோம். பிஸ்கல் பாலிசி அப்படின்னா, நிதி கொள்கை அப்படின்னா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வரி, கடன், வருவாய், இது 3ஐயும் பற்றி படிக்கிறது தான் நிதி கொள்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஒரு அரசாங்கம் வரியாக மக்களுக்கு எவ்வளோ செலுத்த வைக்கிறது, அடுத்தது எவ்வளவு மக்களுக்கு செலவு செய்கிறது, அந்த செலவு செய்யறதுல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு வருவாய் கிடைக்க பெறுகிறது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் பிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்றோம். இதற்கான சில குறியீடுகள் இருக்கு. எதை வச்சு ஒரு நாடு வந்து நிதி கொள்கையில ரொம்ப சரிசமமா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அது என்னன்னா, அந்த நாட்டின் தேசிய வருவாய் முதலாவதாக, அடுத்ததாக வேலை வாய்ப்பு திறன், அடுத்ததாக பணவீக்கம், அடுத்தது அவங்க எவ்வளவு சேமிப்பு தொகை வைத்திருக்காங்க, முதலீடு எவ்வளவு வைத்திருக்காங்க, அவங்களுடைய இருப்பு நிலை
வரவு செலவு அறிக்கை இல்லாட்டி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இத பொறுத்து அவங்களோட நிதி கொள்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இவை அனைத்தையும் நம்ம நிதி கொள்கையின் குறியீடுகளாக பார்க்கப்படுறோம். இதுல நிதி கொள்கை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 வகையான வரி திட்டங்கள். ஒண்ணு நேர்முக வரி, மற்றொன்று மறைமுக வரி. இந்த நேர்முக வரி அப்படிங்கிறது நேரடியாக மக்களிடம் செலுத்தப்படுகிற ஒரு வரி நிலைமையாக பார்க்கப்படுகிறது. மறைமுக வரி அப்படிங்கிறது யாரோ ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய வரி இன்னொருத்தரையும் பாதிக்குது அப்படின்னா, இன்னொருத்தரும் அதனால வரி செலுத்துறாங்க அப்படின்னா அத மறைமுக வரியாக நம்ம சொல்றோம். இதெல்லாம் தாண்டி தனிநபர் வரியும் இருக்கு, கார்ப்பரேட் வரிகளும் இருக்கு. ஈவன் நம்ம வந்து 1973, 74லயும் அதாவது சுதந்திரம் பெற்று 25 வருஷம் கழிச்சு நம்மளுடைய தனி நபர் வருமான வரி அப்படிங்கிறது 11 இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்தது. அதாவது எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னா 10% இருந்து 85% அதிகரிக்கப்பட்டது. இது எப்பன்னா நம்மளுக்கு இந்திய சுதந்திரம் கிடைத்து அதிலிருந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு. அடுத்ததாக மறைமுக வரி. இந்த மறைமுக வரி அப்படிங்கிறது மேஜர் காம்போனன்ட்ஸ் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா கலால் வரி, சேவை வரி, சுங்க வரி. இது மூன்றுமே மறைமுக வரியில இருக்கக்கூடிய ஒரு சில வகைகளில் முக்கியமான வரியாக பார்க்கப்படுகிறது. இந்த எல்லா வரிகளையும் விட சுங்க வரி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வரியாக பார்க்கப்படுகிறது. அனைத்து தரப்பினரும் இந்த சுங்க வரிக்கு கீழே செல்லாமல் இருக்கவே முடியாது. அடுத்ததாக 1977ல மேன் வேட் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தினாங்க. மேன் வேட் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் வேல்யூ ஆடட். வேல்யூ ஆடட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மதிப்பு கூட்டு வரி. அதோட சேர்ந்து மேனுஃபேக்சரிங் வேட் அப்படிங்கிறத முதலாவது முறையாக 1977ல் கொண்டு வந்தனர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அடுத்தது 1986ல மோட் வேட், அதாவது மாட் வேட் இல்லாட்டி மோட் வேட்ங்கிறது சொல்லக்கூடிய மாடிஃபைடு வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படிங்கிறத திருத்தப்பட்ட ஒரு மதிப்பு கூட்டு வரியாக 1986ல கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக 2000ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது 2005ல 21 நம்ம மாநிலங்கள்ல வந்து இந்த மதிப்பு கூட்டு வரி அப்படிங்கிறது செயல்பட தொடங்கியது. இப்ப இந்த நிதி கொள்கை அப்படிங்கிறதுல அவங்களோட வகைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தா பல்வேறு வகைகள் இருக்கு. இந்த வகைகள்ல நம்ம இப்ப பார்த்த அனைத்தும் சேர்க்கப்படும். அடுத்ததாக சொல்லப்படுறது நிதி கொள்கையின் கருவிகள். கருவிகள் அப்படிங்கிறது இந்த 3 உள்ளடக்கங்களும் சரியாக பார்க்கப்பட்டால் அந்த நிதி கொள்கை சிறப்பாக ஒரு நாட்டில் செயல்படும் அப்படிங்கிறது உண்மை. அப்ப முதலாவதாக நம்ம சொல்றது வரி விதிப்பு, அடுத்தது செலவு, அடுத்தது 3வதாக நம்ம பார்க்கக்கூடியது கடன். இந்த வரி அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும், நேர்முக வரி, மறைமுக வரி. மத்திய கலால் வரி அண்ட் முக்கிய வரி உற்பத்தி நிறுவனங்களுக்கு ரொம்ப அதிகமா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மத்திய கலால் வரி அப்படிங்கிறது போடுறோம். இந்த மறைமுக வரி அப்படிங்கிறது என்னன்னா அதனுடைய பங்கு அப்படின்னா மொத்த வருவாயிலிருந்து அதிகம் மறைமுக வரி தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிடைக்க பெறுகிறது. ஏன்னா நேர்முக வரியை விட அதிகமான பங்கு மறைமுக வரியிலிருந்து தான் நம்மளுக்கு அரசாங்கத்திற்கு கிடைக்க பெறுகிறது. அடுத்ததாக சொல்லக்கூடியது செலவு, அரசு செலவு. இந்த மத்திய பட்ஜெட் செலவு, சொந்த செலவு, அப்புறம் பிற அரசாங்கங்களுக்கு டிரான்ஸ்பர் செய்யப்படுகிற அந்த பண அளவுகள், இது எல்லாமே ஈவன் நம்ம வந்து யூனியன் பிரதேசங்களுக்கும் நம்ம நாட்டுல இருந்து போகுது, நம்ம ஸ்டேட்ல மாநிலத்தில இருந்து போகுது அப்படின்னா இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் செலவு அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அதே மாதிரி எல்லா யூனியன் பிரதேசங்கள் அனைத்து மாநிலங்களுக்கு தரப்படும் அந்த பண அளவானது செலவு கணக்கில் தான் காட்டப்படுகிறது. 3வதாக கடன். எப்ப அந்த நாட்டின் வருவாய் ரொம்ப ரொம்ப செலவை விட வருவாய் ரொம்ப குறைவாக காணப்படுகிறதோ அப்ப அந்த அரசாங்கம் கடன் நிலைக்கு தள்ளப்படும். அப்ப அந்த கடன் நிலை அப்படிங்கிறது எங்க இருந்து வாங்குறாங்க அப்படின்னா
அதே மாதிரியே முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டீஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. சோ அத வந்து வாங்கியும் விற்றும் இந்த கடன் சுமைகளை அவர்கள் குறைக்க முடியும். அடுத்தது இந்த நிதி பற்றாக்குறை, அதாவது பிஸ்கல் டெபிசிட். இது எந்த நாட்டுல இருக்கும், எந்த நாட்டுல அதிகமாக பேசப்படுகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது, அதாவது நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது கவர்மெண்ட் அரசாங்கத்தின் செலவுகள் மிக மிக அதிகரித்து வருமானம் மிக குறைவாக இருக்கும்போது, அதாவது இன்கம் அல்லது ரெவென்யூ ரொம்ப குறைவாக அரசுக்கு இருக்கு. ஆனா அரசு செலவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படி இருந்ததுன்னா நிதி பற்றாக்குறை ஆரம்பமாகும். இதுல 3 முக்கிய 5 விஷயங்கள நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் இந்த நிதி கொள்கைக்கு கீழ. தன்னாட்சி நுகர்வு அப்படிங்கிறது இருக்கு. தன்னாட்சி நுகர்வு அப்படின்னா இங்கிலீஷ்ல அட்டானமஸ் கன்சம்ப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு தனி நபருக்கு செலவுங்கிறது வருமானத்தை பொறுத்து கிடையாது. வருமானமே இல்லைனாலும் ஒரு தனிநபர் செலவு செஞ்சுதான் ஆகணும். நம்ம வந்து சிறு குழந்தைகளை இதற்கு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு வருமானம் 0. ஆனா அவங்களுக்கு நுகர்வுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்ப வருமானமே இல்லைனாலும் நுகர்வுன்றது ஒரு மனிதனுக்கு இருக்கதான் செய்யும். அப்படி இருக்கப்பட்ட அந்த நுகர்வை தன்னாட்சி நுகர்வு அப்படின்னு சொல்றோம். 2வதாக முதலீட்டை விலக்குதல். அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மென்ட். இந்த டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது எப்ப நடக்கும்னா, இந்த நிதி பற்றாக்குறையை குறைப்பதற்காக, சமாளிப்பதற்காக அரசு தன் கையிருக்கும் அந்த பத்திரங்கள் அனைத்தையும் முதலீட்டையும் விலக்கி அறிவிப்பது. அதாவது முதலீடு பண்ணுனதுல இருந்து எடுக்கிறது, இல்ல பத்திரங்களா இருக்கிறத திரும்பவும் விக்கிறது. இது 2மே பண்ணும்போது இவங்களுடைய நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறத ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். 3வதாக பொருளாதார மந்தநிலை, அதாவது எக்கனாமிக் ரிசெஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்கனாமிக் ரிசெஷன் அப்படிங்கிறது ஒரு பல்வேறு படிநிலைகளை சார்ந்தது. ஒரு பொருளாதாரத்தில் பொருளாதார அந்த செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப குறைய தொடங்கிருச்சு அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி நிலை குறைய ஆரம்பிச்சிருச்சு, வேலை வாய்ப்பு மிக குறைவாக காணப்படுகிறது, வருமானம் குறைஞ்சிருச்சு, அவங்களுடைய வாழும் நிலை, வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா அங்க பொருளாதாரம் மந்த நிலையில இருக்கும். அடுத்ததாக பார்க்கப்படுவது மூலதன செலவு. மூலதனம் செலவு அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் வாங்குவதாகவோ இல்லை உருவாக்குவதாகவோ இருக்கலாம். அதாவது ஒரு ரொம்ப காலங்களுக்கு ஒரு 10 வருடங்கள் இல்ல 15 வருடங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் அசெட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய தேவையில்லாத செலவுகளை குறைத்து தேவையுள்ள அதிலிருந்து வருமானம் தரக்கூடிய சில விஷயங்களில் கவனம் செலுத்துவது. அதுதான் மூலதன செலவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது முதன்மை பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு நிதி பற்றாக்குறையில நம்ம கொடுக்கப்படுற அரசு கடன்களுக்கான தரப்படுகின்ற வட்டியை தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் முதன்மை பற்றாக்குறை அப்படிங்கிறதுல நம்ம சொல்றோம். அடுத்தது வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கை. 3வது இந்த பேரியல் பொருளாதார அந்த கொள்கைகள்ல 3வது கொள்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வர்த்தக கொள்கை, வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கை. இதுலயும் திரும்ப நம்மளுக்கு 3 விஷயங்கள் இதுல சொல்லப்படுகிறது. 1 வர்த்தக கொள்கை, 2வது இறக்குமதி மற்றும் தொழில்மயமாக்கல், ஏற்றுமதி, லெட் வளர்ச்சி அதெல்லாம் சொல்றோம். கணக்குகளில் மாற்றம் மற்றும் பற்றாக்குறை அப்படிங்கிறது. இந்த ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறது என்னன்னா இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷன். அதாவது நம்ம நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதை விட ஏற்றுமதிக்கு அதிக முக்கியத்துவம் தருவது. அதாவது நம்ம நாட்டில இருந்து அயல் நாட்டுக்கு போற அந்த பொருட்களை ஆதரிப்பதாகவும், அயல் நாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு வரப்படும் பொருட்களை சிறு ஒரு அவாய்ட் பண்றது, நம்ம அதை வந்து அதிகமாக நுகர்வு செய்யாமல் இருப்பதும் இந்த வர்த்தக முதலீட்டு கொள்கையில முதல் கொள்கையாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ISI ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷன். அதாவது எந்த நாட்டுல இருந்து நம்ம வாங்குறோமோ அந்த நாட்டினுடைய அந்த பொருட்களை நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செஞ்சு நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய, வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய, வாழ்க்கை தரத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தொழிலாக அது தொழில்மயமாக்கலாக இருக்க வேண்டும். அததான் ISI அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததாக பார்க்கப்படுவது
இந்த எக்ஸ்போர்ட் பேஸ்ட் குரோத்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அதிகமாக அடுத்த நாடுகளுக்கு நம்மளுடைய பொருட்களை அனுப்ப வேண்டும். அதுல எப்படி நம்ம அனுப்பலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அயல் நாடுகள்ல நம்ம பொருட்களை கம்பேர் பண்ணி, அவங்கள்ட்ட இருந்து வாங்குனா நம்மளுக்கு லாபமா? இல்ல நம்ம உற்பத்தி பண்ணுனா நம்மளுக்கு அதிக லாபமா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணத்திற்கு நம்ம நாட்டுல வந்து இரும்பு பொருட்கள் உற்பத்தி அதிகமாக பண்ண முடியும். மிக குறைந்த விலையில் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம நாட்டுல உற்பத்தி பண்றதுதான் அது சிறந்தது. இதை தவிர்த்து அயல் நாடுகள்ல இருந்து நம்ம வாங்கும்போது, இங்க ரூ. 100 வாங்குனா, அவங்க கிட்ட இருந்து வாங்கும்போது ரூ. 150 நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்ப உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ய அ கம்பேரிட்டிவா இன்னொரு நாட்டோடைய சேர்ந்து நம்ம ஆராய்ச்சி செஞ்சு, அதுல எது மிக குறைந்த செலவினங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு, அத உற்பத்தி பண்றது மிக மிக சிறப்பான ஒன்றாக இந்த அ ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அதாவது ஆம், வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கையிலிருந்து நம்ம பார்க்கப்படுறோம். அடுத்தது இதுல எஃப்டிஐ கொள்கை அப்படிங்கிறது என்னன்னா, எஃப்டிஐ அதாவது அந்நிய முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது. சோ எஃப்டிஐ அப்படிங்கிறது எப்பவுமே அயல் நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வருது அப்படின்னா, இதுல அதிகப்படியாக டெக்னாலஜி இருக்கும், ஸ்கில் இருக்கும், ஈவன் மார்க்கெட் ஆக்சஸ் அப்படிங்கிறது அந்த சந்தையை நம்ம எளிதாக அடையக்கூடிய ஒரு விஷயமாக எஃப்டிஐ பார்க்கப்படுகிறது. அடுத்தது எஃப்ஐஐ அப்படிங்கிறது இந்த எஃப்ஐஐ கொள்கை அப்படிங்கிறது 92, 93 நரசிம்மன் கமிட்டிக்கு பிறகாக மட்டுமே இத அதிகப்படியா எஃப்ஐஐ கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இதுலயும் 92க்கு முன்பாக வரைக்கும் என்ஆர்ஐ மட்டுமே இதுல கொள்கையில பங்கு கொள்ள முடியும் அப்படிங்கிறது மாறி அனைவரும் பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிறது அந்த நரசிம்மன் கமிட்டிக்கு அப்புறமா பெறப்பட்டது. அடுத்தது பிராந்தியவாதம், அதாவது ரீஜனலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த கான்செப்ட் அப்படிங்கிற இந்த கருத்து அப்படிங்கிறது அதிகமாக பயன்படுத்தப்பட்டது காட் அண்ட் WTO அவங்களுடைய அந்த பிரிஃபரன்சியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தான் அந்த பிராந்தியவாதம் ரீஜனலிசம் அப்படிங்கிறது அதிகமா யூஸ் பண்ணாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இருதரப்பு மற்றும் பல தரப்பு வணிகம். அதாவது இருதரப்பு அப்படிங்கிறது இரண்டு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை இருதரப்புன்னு நம்ம சொல்றோம். இருதரப்பு வர்த்தகம்னு சொல்றோம். அதுல தரக்கூடிய சில விதமான அந்த கன்செஷன் அப்படிங்கிறது, தள்ளுபடிகள் அப்படிங்கிறது அந்த 2 நாடுகளுக்கு மட்டுமே தரப்படும். பலதரப்பு அப்படிங்கிறது அனைத்து நாடுகளும் எந்தவித ஒரு பேதமும் இல்லாமல் பங்கு பெற்று அனைத்து வித லாபங்களையும் அனைத்து நாடுகளும் அனுபவிப்பது பலதரப்பு வணிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது அந்த ISI அதாவது இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், எஃப்டிஐ அண்ட் எஃப்ஐஐ, இந்த பிராந்தியவாதம் மற்றும் பலதரப்பு இது எல்லாமே மிக மிக முக்கியமான விஷயங்களாக வணிகம் மற்றும் தொழிலில் பார்க்கப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்கிறது தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள். இந்த தொழிலாளர் சட்டங்கள் அப்படிங்கிறது இந்த பேரியல் பொருளாதார கொள்கைகள்ல இறுதி விஷயமாக பார்க்கப்படுகிறது. தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள். நம்ம நாட்டுல தொழிலாளர்கள் சட்டங்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. தொழிலாளர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே அந்த ஒழுங்குமுறைகளுக்கு கீழாக வந்தால் மட்டுமே அவங்களால சிறப்பான ஒரு உற்பத்தியை பண்ண முடியும். அப்ப மட்டும்தான் ஒரு நாடு அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்ல முடியும். இந்த இந்தியாவுல சுதந்திரத்துக்கு முந்தைய தொழிலாளர் கொள்கை அப்படிங்கிறது என்னவா இருந்ததுன்னா, ராயல் கமிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு 1929ஆம் ஆண்டு சொல்லப்பட்டது. அதுல என்ன சொன்னாங்கன்னா, அதாவது அமைப்பின் கீழ் செயல்படும் தொழிலாளர்கள் எல்லாருக்கும் ஒரு முறையான பாதுகாப்பு திட்டங்கள் இல்ல அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்காக கண்டிப்பாக ட்ரேட் யூனியன் அப்படிங்கிறது இருக்கணும். அவங்களுக்காக தொழிலாளர் நல சட்டங்கள் இருக்கணும். தொழிலாளர் நல வாரியங்கள் இருக்கணும். அவங்களுக்கு குழந்தை பேரு, மகப்பேறு பல்வேறு நிலைகளுக்கான சட்டங்கள் இருக்கணும். வீடு நம்ம அமைச்சு கொடுக்கணும். அடுத்தது அவங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே மற்ற தொழிலாளர்களுக்கு இணையாக இவங்களுக்கும் இருக்கணும். ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, அதாவது பணியாளர் உறவுகள், வேலை நிலைமைகள், அதாவது ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல நிறைய சட்டங்கள் இருக்கு. முதல் சட்டம் ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 அதாவது 1948 உருவாக்கப்பட்ட ஃபேக்டரி சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த சட்டத்தின் கீழ்
ஒரு தொழிலாளருக்கான ஹெல்த் அப்படிங்கிறது உடல்நிலையை பேணுவது அந்த தொழிலாளர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை சார்ந்தது. இரண்டாவதாக வெல்ஃபேர் அண்ட் சேஃப்டி மெஷர், அவருடைய நலன் பாதுகாப்பு சார்ந்தது. பெண்கள் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்குன்னு உரிய பாதுகாப்பை கொடுக்கணும். பெண்கள் குழந்தைகள் வேலை பார்க்கறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரங்களுக்கு மேலாக அவர்களுக்கு வேலை கொடுக்க கூடாது. அடுத்ததாக சைல்டு லேபர் ஆக்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1985ல குழந்தைகள் 14 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா அவங்கள கட்டாயமாக கண்ணாடி சம்பந்தப்பட்ட பொருட்கள் உள்ள அந்த நிறுவனங்களிலும் இந்த பட்டாசு தொழிற்சாலைகளிலும் கண்டிப்பாக அவங்கள அனுமதிக்க கூடாது. அடுத்ததாக பணியாளர் உறவுகள் அப்படிங்கிறது எம்ப்ளாயீஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு கீழே ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926, அதாவது ட்ரேட் யூனியன் பெற வேண்டிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் உண்டான ஒரு ஃபேக்டரியில அதை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் அந்த ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல மெம்பராக ஆக முடியும், உறுப்பினராக ஆக முடியும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 அப்படிங்கிறது என்னன்னா, மெஷினரி ஏதாவது ஒண்ணு தனிப்பட்ட ஒரு நபருக்காகவோ இல்ல அவங்களோட உரிமைக்காகவோ செயல்படுது அப்படின்னா அதை வந்து அந்த நிறுவனர் சிறப்பாக பார்த்து அந்த நிறுவனத்தின் சம்பந்தப்பட்ட அந்த அமைப்பின்படி அவங்க அதை வந்து கொண்டு வரணும். அடுத்தது வேஜஸ் அண்ட் மானிட்டரி பெனிஃபிட், அதாவது ஊதியங்கள் மற்றும் பண பலன்கள். அதாவது பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936 அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இருக்கிறதுலேயே முதன்மையான சட்டம், முதலாக அமைக்கப்பட்ட மிக பழமையான ஒரு சட்டமாக இதை நம்ம சொல்லலாம். இதுல மெயினா அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, என்ன வேலை பார்க்கறாங்களோ அந்த வேலைக்கு உண்டான கூலிய நேரத்திற்கு கொடுக்க வேண்டும். அதுவும் சார்ந்து எந்த அவங்க வேலை பார்க்கறாங்களோ அந்த வேலைக்குரிய சம்பளத்தை அவங்க உபயோகிக்கக்கூடிய பணமாக கொடுக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. POBA ஆக்ட்னு 1965ல, அதாவது ஷேரிங் ஆஃப் அதாவது அந்த நிறுவனத்திற்கு கிடைக்க பெறக்கூடிய அந்த லாபத்தை சரிசமமாக 2 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கிறது. நெக்ஸ்ட் சமூக பாதுகாப்பு சட்டங்கள், அதாவது ஆர்கனைஸ்டு செக்டார், அமைப்பு சார்ந்த ஒழுங்கு அமைக்கப்பட்ட துறை அப்படின்னா ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லுவோம். அவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923 அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது சப்போஸ் அவங்களுடைய வேலை நிலைகள்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்குன்னு உண்டான அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1967, அதாவது பேறுகால அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த பெண் தொழிலாளர்களுக்கு எந்தவித ஊதிய பிடித்தம் இல்லாமல் அவர்களுக்கு முழுதாக அனைத்து அவங்களுடைய பணத்தையும் திருப்பி கொடுக்கணும். குழந்தை பிறப்பிற்கு முன்பும் பின்பும் அவங்களுக்கு எந்த ஒரு டிடக்ஷன், அதாவது பிடித்தம், வருமானம் பிடித்தம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்தது அமைப்பு சாரா துறை அப்படிங்கிறது அந்த ஊழியர்களுக்கு, அந்த தொழிலாளர்களுக்கு தனியாக சோசியல் செக்யூரிட்டி ஆக்ட், சமூக பாதுகாப்பு சட்டம் 2008ல இது உருவாக்கப்பட்டது. இது என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கைக்கும் அவங்களுடைய ஒரு குறை நிறைகள், அவங்களுக்கு டிசபிலிட்டி எதுவும் இருக்குன்னா அதுகளுக்கும், உடல் நலம் சார்ந்ததுக்கும், பேறுகால விஷயங்களுக்கும், பிற்காலத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓல்டேஜ் பென்ஷனாக இருக்கட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாம் கேஷ்லெஸ்ஸா இருக்கணும். எதுவுமே பணம் கொடுத்து பெறக்கூடிய ஒரு வசதியாக இல்லாமல் இந்த அனைத்து வசதிகளையும் ஓரளவுக்கு அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட துறை தொழிலாளர்களுக்கு கொடுப்பது போன்று ஓரளவுக்கு இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தொழிலாளர் சட்டங்களுக்கு கீழே உள்ளது. அடுத்ததாக சொல்லக்கூடியது சமீபத்திய தொழிலாளர் சீர்திருத்த நடவடிக்கைகள் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அப்ரெண்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ரெண்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1961ல மெயினா வந்து MSME, அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அந்த நிறுவனங்களுக்காக அந்த நிறுவனங்களில் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது அவங்களுடைய EPF அண்ட் ESI வசதிகள் அனைத்தும் டிஜிட்டல்
மயமாக்கப்பட வேண்டும். அதாவது ஆன்லைன்லேயே அவங்க அனைத்து அவங்களுடைய சேவைகளையும் பெறக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். அடுத்தது மினிமம் பென்ஷன் ஆஃப் ஒரு ரூ. 1000 கண்டிப்பா அந்த தொழிலாளர்களுக்கு குடுக்கணும். அந்த எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் 1995 படி அந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் மினிமம் அதாவது குறைந்தபட்சம் ரூ. 1000 பென்ஷனாக குடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த சமீபத்திய தொழிலாளர் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கீழ சொல்லப்படுது. சோ இது அனைத்தும் எதற்கு கீழ வருது? திரும்ப நம்ம முதல்ல இருந்து ஒரு தடவ பாத்திரலாம். பேரிய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு கிளை, பொருளாதாரத்தின் ஒரு கிளையாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் நடவடிக்கைகளை பற்றி நம்ம படிக்கக்கூடியது பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தங்கத்தின் மீதான அந்த இறக்குமதி வரியை அரசாங்கம் அதிகரிச்சுட்டா, தங்கம் இறக்குமதியை நம்பி இருக்கும் அந்த சார்ந்த தொழில்கள் அனைவரும் பாதிக்கப்படுவர். ஆனா ஒட்டுமொத்த பொருளாதாரம் இங்க பாதிக்கப்படாது. அடுத்ததாக பேரியல் பொருளாதார கொள்கைகள் அப்படின்னு நம்ம பார்த்தா, பணவியல் கொள்கை, நிதி கொள்கை, வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கை, தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள். இததான் பேரியல் பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது கீழ நம்ம பார்க்கிறோம். பணவியல் கொள்கை அப்படிங்கிறது பணம் வழங்குவதற்கான ஆதாரங்கள். அதாவது நீர்மைத்தன்மை அடிப்படையில் இந்த பணத்தின் ஆதாரங்களை நம்ம எவ்வாறாக பிரிக்கலாம் அப்படிங்கிறது M1, M2, M3, M4 அப்படிங்கிறது. M1 அப்படிங்கிறது C+DD+ODன்னு நம்ம சொல்றோம். அதாவது கரன்சி பிளஸ் டிமாண்ட் டெபாசிட் பிளஸ் அதர் டெபாசிட். M2 அப்படிங்கிறது M1ஓட சேர்த்து தபால் நிலையங்களில் உள்ள சேமிப்பு தொகைகளை நம்ம சொல்லலாம். M3 அப்படிங்கிறது M1ஓட சேர்த்து பிக்ஸட் டெபாசிட் அதாவது நிரந்தர வைப்பையும் நம்ம சேர்த்துக்க முடியும். M4 அப்படிங்கிறது M3ஓட சேர்த்து தபால் நிலையங்களில் வைத்திருக்கக்கூடிய சேவிங்ஸை மட்டும் நம்ம இதுல சொல்றோம். அடுத்ததாக வரக்கூடியது ரிசர்வ் பணம், அதாவது CRR, SLR. CRR அப்படிங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அதாவது ஒரு வங்கி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, வங்கி ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ரூ. 100 அவங்க வச்சிருக்காங்கன்னா, அதுல வந்து 4.5% ரிசர்வ் வங்கியிடம் ரிசர்வாக குடுக்க வேண்டும், பணமாக மட்டுமே. SLR அப்படிங்கிறது அதே ரிசர்வ்ன்னு தான், வைப்புன்னு தான் நம்ம சொல்றோம். அந்த வைப்பு பணம் அப்படிங்கிறது பணமாக, தங்கமாக, பத்திரங்களாகவும் குடுத்து வைக்கலாம். அது 18%. அடுத்தது வெளிநாட்டு மூலதன ஓட்டங்கள் அப்படிங்கிறது, வெளிநாட்டு மூலதனம் நம்ம நாட்டுக்கு வந்தாலும் சரி, அடுத்த நாட்டுக்கு போனாலும் சரி, அதை பத்தி நம்ம பார்த்தோம். பணவியல் கொள்கை கருவிகள் அப்படிங்கிறது இருப்பு விகிதங்கள், அடுத்தது வங்கி விகிதம், ரெப்போ விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் பத்தி பார்த்தோம். பணவியல் கொள்கை நோக்கங்கள் அப்படிங்கிறது விலை நிலைத்தன்மை, மாற்று விகித நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு அண்ட் வேலை வாய்ப்பு உருவாக்கம் மற்றும் சமபங்கு அப்படிங்கிறது பணவியல் கொள்கையின் நோக்கங்களாக நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்தது இந்தியாவில் பணவியல் கொள்கையில் மாற்றங்கள், அதாவது பணப்புழக்கம் சரி செய்தல் வசதி, LAF, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, சந்தை உறுதிப்படுத்துதல் திட்டம், MSS. அடுத்தது விளிம்பு நிலை வசதி, MSF அப்படிங்கிறது இந்தியாவில் பண கொள்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களாக இது மூன்றும் பார்க்கப்படுகிறது. அடுத்தது நிதி கொள்கை. நிதி கொள்கை அப்படிங்கிறது பிஸ்கல் பாலிசி அப்படின்னு பார்த்தோம். வரி, கடன், செலவு, இது மூன்றையும் உள்ளடக்கியது நிதி கொள்கை. இந்த நிதி கொள்கை இந்தியாவில் எப்படி உள்ளது அண்ட் வகைகள், அதோடைய வகைகள் நம்ம பார்த்தோம். இந்த நிதி கொள்கையின் கருவிகள் அப்படின்னு நம்ம பார்த்தா, வரி விதிப்பு, செலவு, கடன். ஒரு நாட்டுல வரிங்கிறது மறைமுக வரியாகவும் இருக்கலாம், நேர்முக வரியாகவும் இருக்கலாம். செலவு எவ்வளவு அவங்க நம்ம நாட்டு மக்களுக்காகவும் மக்களின் வாழ்வு நிலைக்காகவும் தொழிற்சாலை தொடங்குவதற்காகவும் செலவு செய்யறாங்களோ அதை வந்து செலவின் கீழ் நம்ம பார்த்தோம். கடன் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். இந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது என்னன்னா, தன்னாட்சி, இதற்கு கீழாக வரக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, தன்னாட்சி நுகர்வு, முதலீட்டை விலக்குதல், பொருளாதாரம் மந்தநிலை, மூலதனம் செலவு, முதன்மை பற்றாக்குறை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். மூன்றாவது பேரியல் பொருளாதார கொள்கையில வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கையை நம்ம பார்த்தோம். வர்த்தக கொள்கை அப்படிங்கிறதுல நிறைய நம்ம பார்த்தோம். இறக்குமதி மற்றும் தொழில் வளர்ச்சி, ஏற்றுமதி சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ISI அப்படிங்கிறதுல பார்த்தோம். கணக்குகளின் மாற்றம் மற்றும் பற்றாக்குறை அப்படிங்கிறத பார்த்தோம். FDI கொள்கை அப்படிங்கிறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அடுத்தது FII கொள்கை, பிராந்தியவாதம் அப்படிங்கிறது ரீஜனலிசம், இருதரப்பு மற்றும் பலதரப்பு கொள்கைகள் அப்படிங்கிறது, இருதரப்பு அப்படிங்கிறது இரண்டு நாடுகளுக்கு இடையேயான வணிக தரவுகள், அந்த இரண்டு நாடுகளுக்கு நடுவே என்னென்ன சலுகைகள் தள்ளுபடிகள் இருக்கோ அந்த இரண்டு நாடுகள் மட்டுமே அனுபவிக்க முடியும். அதை தாண்டி மூன்றாவதாக ஒரு நாடு அதிலிருந்து அனுபவிக்க முடியாது.
அடுத்தது பலதரப்பு அப்படிங்கிறது எந்த பேதமும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு உள்ளாக அனைத்து தள்ளுபடி, அனைத்து சலுகைகள், அனைத்து விதமான தள்ளுபடிகள் அனைத்தும் அந்த நாடுகளுக்கு தரப்பட்டது. அடுத்ததாக ஐஎஸ்ஐ அப்படிங்கிறது இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். அடுத்தது எஃப்டிஐ எஃப்ஐஐ அப்படிங்கிறது பிராந்தியவாதம் மற்றும் பலதரப்பு இதெல்லாம் பார்த்தோம். இறுதியாக தொழிலாளர் நல சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் அப்படிங்கிறதுல இந்தியாவுல சுதந்திரத்துக்கு முன்னாடி தொழிலாளர் கொள்கை அப்படிங்கிறது ராயல் கமிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது 1929 நிறுவப்பட்டது. அவங்க சொன்னது நம்ம நாட்டு தொழிலாளர்களுக்காக எந்தவித ஒழுங்கான சிறந்த முறையிலான ஒரு வடிவமைப்பு அப்படிங்கிறது இல்லாம இருந்ததாக சொன்னாங்க. அடுத்தது அவங்க அதிகமாக சொல்லப்பட்டது என்னன்னா ட்ரேட் யூனியன் அப்படிங்கிறது. ட்ரேட் யூனியன் அப்படிங்கிறது நிறுவப்படணும். தொழிலாளர்கள் நலம் சார்ந்த அதற்கான வாரியங்கள், அதற்கான கமிட்டி, பேறுகால நிலை அந்த சட்டங்கள், அடுத்ததாக வீடுகள் மற்றும் தங்கும் இடங்கள் தொழிலாளர்களுக்கு அமைத்து கொடுத்தல், அவங்களுக்கான சிறப்பான அந்த என்னென்ன சட்டங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. இந்த பணியாளர் உறவுகள் மற்றும் வேலை நிலைமைகள் அப்படிங்கிறது என்னன்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 அப்படிங்கிறது படி ஒரு தொழிலாளர் இருக்காருன்னா அவருக்கான சிறப்பான ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வேலை செய்வதற்கான பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குதல். அடுத்தது அந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களாகவும் குழந்தைகளாகவும் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கான பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தல். குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள கட்டாயமாக கண்ணாடி சார்ந்த தொழில்களிலும் பட்டாசு தொழிற்சாலைகளிலும் அவங்கள எடுத்துக்க கூடாது, வேலைக்கு எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு பொதுவான ஒரு கொள்கையா இருந்தது. இது இதற்கான ஒரு சட்டங்களும் தனியாக இருந்தது. அடுத்தது எம்ப்ளாயி ரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பணியாளர் உறவுகள் அப்படிங்கிறது ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926 இருந்தது. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 அப்படிங்கிறதுல இருந்தது. அடுத்தது ஊதியங்கள் மற்றும் பண பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936 அப்படிங்கிறதுல மிக பழமையான ஒரு சட்டமாக இது பார்க்கப்பட்டது. இந்த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அப்படிங்கிறது எப்பவுமே வேலையை முடிக்கிறாங்கன்னா உடனடியாக அவங்களுடைய வருமானம் அவங்க கைக்கு போற மாதிரி இருக்கணும். அதற்கும் அடுத்தபடியாக நம்ம என்ன சொல்றோம்னா எந்த நாட்டு மக்கள் வேலை செய்யறாங்களோ அந்த நாட்டு மக்களுக்கு அவங்க உபயோகிக்கக்கூடிய ஒரு ரூபாய் நோட்டுகளாக மட்டுமே அவங்களுக்கு தரப்பட வேண்டும். இந்த வருமானத்தை வாங்கி அவங்க இன்னொரு பணமா மாற்றி அதுக்கப்புறம் தான் அவங்க செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை அந்த இதுல இருக்கக்கூடாது. அடுத்தது சோசியல் செக்யூரிட்டி லா அப்படிங்கிறது இந்த ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923 அப்படின்னு நம்ம பார்த்தோம். வேலை செய்யும் அந்த இடங்கள்ல அந்த தொழிலாளருக்கு ஏற்படும் சில ஆக்சிடென்ட் விபத்துக்கள் எதுவும் இருக்கு அப்படின்னா உடனடியாக அதை சரி செஞ்சு அவங்களுக்கான அந்த இழப்பீடு அப்படிங்கிறத இந்த சட்டங்கள் மூலமாக அவங்களுக்கு தரப்பட வேண்டும். அப்புறம் இதெல்லாம் போக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட துறை தொழிலாளர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கோ அது அனைத்தும் ஓரளவுக்கு 50% அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் கண்டிப்பாக தரப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் கீழே கிடைக்குது. சமீபத்திய தொழிலாளர் சீர்திருத்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்தோம். அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1961 பார்த்தோம். மினிமம் பென்ஷன் இருக்கணும். இந்த திட்டங்கள் அனைத்தும் உபயோகிக்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு அனைத்தையும் ஆன்லைன் சிஸ்டம்ல கொண்டு வரணும். அதாவது இபிஎஃப் இஎஸ்ஐ என்னென்ன யூஸ் பண்றாங்களோ அது எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம்ல அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப இங்க சொல்லியிருக்காங்க. இறுதியாக அந்த மினிமம் பென்ஷன் அப்படிங்கிறது 1000 ரூபாய் அப்படிங்கிறது 1995 அந்த எம்ப்ளாயி பென்ஷன் ஆக்ட் அப்படின்றதுக்கு கீழே அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்சமாக 1000 ரூபாய் மாசம் பென்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது பணவியல் கொள்கையில பேரியல் பொருளாதார கொள்கையில 4 விஷயங்கள்: பணவியல் கொள்கை, நிதி கொள்கை, வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கை, தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள். இந்த 4 உள்ளடக்கங்கள் கூடிய பேரியல் பொருளாதார கொள்கை அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நன்றி.